இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் லவ் பேர்ட்ஸ் முட்டையிலேருந்து குட்டி வரும். இன்னைக்கு காலையில் இருந்துச்சோடனே கடையில் கொண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம கோழி பண்ணையை பார்க்க வந்துட்டோம். இந்த ஃபீடரில் மட்டும் வித்தியாசமாக ஏதோ ஸ்மெல் வந்துச்சு. என்னடா ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கோழி குஞ்சு. ஆமாங்க கைஸ், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபாலோவர்ஸ் 22,000 23,000 மாறி இருக்கு. அதுக்காக ஒரு கோழி குஞ்சு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். ஆனால் யூடியூப்ல 43,000 44,000 மாறதுக்கு இன்னொரு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. ஸோ யூடியூப்ல பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த சின்ன ஃபீடரில் இருக்க கோழி தீவனத்தை கோழி குஞ்சுங்க ஈஸியாக தள்ளி விட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கட்டி மேலே வச்சிருக்கோம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நாளைக்கு வந்து பார்த்தா தெரியும். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 24 ஆஃப் நான் நாட்டுக்கோழி குஞ்சு வளர்க்க போறேன். கோழி பண்ணையில் இருக்கும்போதே ஒரு ஃபோன் கால், வீட்டில் இருந்து ஷாப்பிங் போகணும்னு சொல்லி சரின்னு அறக்க பறக்க வீட்டுக்கு போனால் எல்லாம் ரெடியாக இருக்கு. நம்ம பையலுக்கு வீட்டை விட்டு இறங்கினாலே செம்ம ஜாலி தான். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனுஷங்களை பார்க்கவோ பேசவோ கூடாது. நம்ம பையன் கிட்ட யாராவது வந்து பேசினாலோ இல்லை நம்ம பையனை பேச சொன்னாலோ செம்ம டென்ஷன் ஆயிடுவார். மெயின் ரோட்ல இல்லாமல் ஏதோ ஒரு சந்துக்குள்ள ரொம்ப சின்னதாக ஒரு வீடு செட்டப்ல இந்த கடையை வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த கடையை தேடி கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உள்ள கலெக்ஷனும் காலி ஆகிட்டே இருக்கு. கடைக்குள்ள ஜென்ஸ் அலௌட் இல்லைன்றனால உள்ள என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது என்ன கடைன்னு சொல்ல மறந்துட்டேன். இது ஒரு லேடிஸ் ட்ரெஸ் கடை. இங்கே ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வெறுங்கையோட போனால் பையன் டென்ஷன் ஆயிடுவான். ஸோ இங்கே ஒரு பேக்கரியில் துபாய் குனாஃபா சாக்லேட்டும் கொஞ்சம் கேக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கையில் கேக் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே மூஞ்சில சிரிப்பை பார்த்தீங்களா? அந்த பேக்கரியில் நாங்கள் ப்ரௌனி வாங்கியிருந்தோம். ஹோம்மேட் ப்ரௌனிஸ் அளவுக்கு சாக்லேட்டே இல்லை. பையனுக்கு கொஞ்சம் சாக்லேட் கம்மியாகவே கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருந்தோம். அடுத்து நம்ம ரியோவுக்கு பேப்பர்லாம் மாற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஆப்பிள் பீஸ் கொடுத்தோம். பையன் ஆப்பிள் வச்சா பயங்கர க்ளீனாக சாப்பிடுவான். அதே கொய்யா பழம் வச்சோன்னா குதிரை வீசிடுவான். நம்ம அரசி ப்ரீடிங் பாக்ஸில் வச்சு இந்த துணியை வெளியே எடுக்க சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பொறுமையாக முட்டை எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அப்புறம் துணியும் வெளியே எடுத்துட்டோம். இப்போ நம்ம அரசி 5 முட்டை வச்சிருக்கு. முட்டையை டார்ச் லைட்டில் அடிச்சு பார்த்தா இந்த மாதிரி ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா உள்ள குட்டி இருக்குன்னு அர்த்தம். அதுவே கலர் எதுவும் இல்லாமல் பிளைனாக இருந்துச்சுன்னா உள்ள குட்டி இல்லைன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப நோண்டாமல் எல்லாத்தையும் உள்ளே வச்சு முடியாச்சு. இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கி பசங்களையும் தூங்க வைக்கும் போது மணி 2:30. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.